பாகிஸ்தான் நாட்டிற்கு உளவு வேலை பார்த்ததாக ஹரியானாவை சேர்ந்த ஜோதி மல்ஹோத்ரா என்ற பெண் யூடியூபர் நேற்றைய தினம் காவல்துறையால் கைது செய்யப்பட்டார். அவர் பாகிஸ்தான் தூதரகத்தில் பணியாற்றக்கூடிய ரஹீம் என்று அழைக்கப்படும் டேனிஷோடு எந்த அளவுக்கு நெருக்கமாக இருந்தார், அவர் பாகிஸ்தானுக்கு எந்த அளவுக்கு உளவு வேலை பார்த்தார் என்பதற்கு சாட்சியாக பல்வேறு வீடியோக்கள் தற்போது வெளியாகி இருக்கின்றன. குறிப்பாக கடந்த ஆண்டு பாகிஸ்தான் தூதரகத்தில் நடைபெற்ற இஃப்தார் விருந்துக்கு டேனிஷால் அவர் சிறப்பு விருந்தினராக அவர் அழைக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய அழைப்பை ஏற்று ஜோதி மல்ஹோத்ராவும் அந்த பாகிஸ்தான் தூதரகத்தில் நடைபெற்ற இஃப்தார் விருந்தில் கலந்து கொண்டிருக்கிறார். அங்கு தன்னுடைய யூடியூப் வியூவர்களுக்காக அவர் பதிவு செய்த வீடியோ காட்சிகள் வெளியாகி இருக்கின்றன. அந்த காட்சிகள் மூலம் அவர் எந்த அளவுக்கு பாகிஸ்தான் தூதரகத்தில் பணியாற்றக்கூடிய டேனிஷோடு நெருக்கமாக இருந்தார் என்பதை எல்லாம் நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. குறிப்பாக கடந்த ஆண்டு மார்ச் 30 வெளியிடப்பட்ட அந்த காணொளி ஜோதி மல்ஹோத்ரா தான் இஃப்தார் விருந்துக்கு அழைக்கப்பட்டிருப்பதாக கூறிவிட்டு பின்னர் பாகிஸ்தான் தூதரகத்தில் நுழைந்து இங்கு செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் அனைத்தும் மிக அருமையாக இருக்கிறது என்று அவர் விவரிக்கிறார். குறிப்பாக அவர் டேனிஷை சந்தித்து நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள், உங்களை சந்திப்பது எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது என்பதையெல்லாம் அவர் கூறிவிட்டு தன்னுடைய பார்வையாளர்களுக்கும் பாகிஸ்தான் தூதரகத்தில் பணியாற்றக்கூடிய டேனிஷை அவர் அறிமுகம் செய்து வைக்கிறார். மேலும் டேனிஷும் பாகிஸ்தான் தூதரகத்தில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கு ஜோதி மல்ஹோத்ராவை அறிமுகம் செய்து அவர் டிராவல் வித் ஜோ என்ற ஒரு யூடியூப் சேனலை நடத்தி வருவதாக அறிமுகம் செய்து வைக்கிறார். இவை தவிர டேனிஷ் தன்னுடைய மனைவிக்கும் ஜோதி மல்ஹோத்ராவை அறிமுகம் செய்து வைக்கிறார். டேனிஷுடைய மனைவியும் ஜோதி மல்ஹோத்ராவும் உரையாடுகின்ற அந்த காட்சிகள் எல்லாம் கூட அந்த வீடியோவில் பதிவாகி இருக்கின்றது. குறிப்பாக அங்கு தான் சந்திக்கக்கூடிய அதிகாரிகளிடம் தான் பாகிஸ்தான் செல்ல மிகவும் ஆர்வமாக இருக்கிறேன், எனக்கு விசா கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது, நீங்கள் விசா வழங்குவதற்கு எனக்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று அவர் கூறுவதை அந்த வீடியோ காட்சிகள் மூலமாக நாம் கேட்க முடிகின்றது. குறிப்பாக மல்ஹோத்ரா ரஹீம் மற்றும் அவரது மனைவியை ஹரியானாவில் இருக்கக்கூடிய ஹிசாரில் தன்னுடைய வீட்டிற்கு வருமாறு ஜோதி மல்ஹோத்ரா அழைப்பு விடுகிறார். எங்களுடைய கிராமத்திலும் நீங்கள் உபசரிப்பை பாருங்கள், கிட்டத்தட்ட இதுவும் அதே போலதான் இருக்கும் என்று அவர் கூறுகிறார். பின்னர் தன்னுடைய யூடியூப் பார்வையாளர்களிடம் நானும் போக வேண்டும் என்று விரும்புகிறேன், எனக்கு விசா கிடைக்கும் என்று உறுதியாக நம்புகிறேன், நாங்கள் ஒன்றாக செல்வோம் என்று தன்னுடைய யூடியூப் பார்வையாளரிடம் அவர் கூறுகிறார். இவை தவிர சீனாவில் இருந்து வந்த சில அதிகாரிகளையும் சந்தித்து தான் சீனாவிற்கு செல்ல வேண்டும் எனவும் அதற்கு தனக்கு விசா கொடுங்கள் என்று கேட்கிறார். இப்படி அவர் டேனிஷோடு அவர் நடத்திய அந்த உரையாடல் காட்சிகள் எல்லாம் அந்த வீடியோவில் பதிவாகி இருக்கிறது. இதன் மூலம் அவர்கள் ஏற்கனவே எந்த அளவுக்கு அடிக்கடி தொடர்பில் இருந்தார்கள் என்பதை அந்த வீடியோ காட்சிகள் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.